இந்நிலையில் நேற்று திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. நன்னிலம், குடவாசல், ஸ்ரீவாஞ்சியம், மதக்கால், அரசவணங்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கனமழையால் சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடியில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குண்டும் குழியுமான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் தேங்கி ஆங்காங்கே குளம் போல் தேங்கியது. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிஞ்சி நகர், பெருமாள் மலை, பேத்துப்பாறை, பாரதி, அந்தாநகர், அஞ்சுவீடு உள்ளிட்ட பகுதிகளிலும், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி போன்ற மலை கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் கொடைக்கானலில் இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமேஸ்வரம், பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் அவ்வப்போது சாரல் மழை முதல் கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் பாம்பன் பாலம் கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. வெயிலின் தாக்கம் இல்லாமல் சீதோசன நிலை மாறியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.